நான் நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போது பணக்காரங்களோட வீட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெருசாக மாளிகை மாதிரி நல்ல விசாலமாக தாராளமாக இருக்கும். ஓகேயா? அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே நீங்கள் வாக்கிங் போட்டு ஒரு ஒரு மீன்ஸ் கூட இருக்குமே, பில்கேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறதுக்கே வந்துட்டு கார் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஜஸ்ட் மீம்ஸ் தான், அந்த மாதிரி கிடையாது. பட் ஸ்டில் வீடு அவ்வளோ பெருசு அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் சொன்னவே. அதே மாதிரி தான் பணக்காரங்களோட வீடு நல்ல விசாலமாக இருக்கும். கிட்டத்தட்ட 20-25 மிடில் கிளாஸ் பீப்புளோட வீட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிச் கிளாஸ் பீப்புளோட ஒரு வீடு வந்துட்டு ஆக்குபை பண்ணுற அளவுக்கு நல்ல விசாலமாக இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களோட சாப்பாட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைனிங் டேபிள் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட இதெல்லாம் ஒரு ஆள் சாப்பிடக்கூடியதா அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் அவங்களால சாப்பிட முடியும் அப்படிங்கிறது தான். பட் சாப்பிடக்கூடியது என்னமோ ஒரு சான்ஸ் தான், பட் அவர் நினைக்கிறத அவரால் சாப்பிட முடியும். இன்றைக்கி அந்த டைட்டில் உட்காரும்போது அவர் மூட்டுக்கு என்ன தேவையோ அதை அவரால் வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறது தான். ஏழைங்களுக்கு பெருசாக சாய்ஸஸ்லாம் இருக்காது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறது தான் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பணக்காரங்களை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏகப்பட்ட வந்துட்டு லக்ஸரிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாலத்தை வந்துட்டு லக்ஸரி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படின்னா ஒரு பணக்காரர் வந்து காலையில் எத்தனை மணிக்கு வேணாலும் அவர் எழுந்துக்கிட்டோம், ஆனால் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவர் போகணுன்ற அவசியமே கிடையாது. அவன் பாட்டு நிதானமாக அவர் போகலாம். டைம் இஸ் த லக்ஸரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து பிளேஸ் லக்ஸரியோ, இப்போ பிஸ்னஸ் கிளாஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே லெக் ரூம் நிறைய இருக்கும். அந்த அவ்வளோ பெரிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 பேர் 5 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எக்கனாமிக் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ வந்துட்டு லக்ஸரியான விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விசாலமாகவும் தாராளமாகவும் இருக்கும். நீங்கள் நெருக்கி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு லக்ஸரி கம்மின்னு அர்த்தம். நீங்களும் ஒரு நாளை நல்ல தாராளமாக விசாலமாக செய்ய போகிறதே 4 வேலை நல்ல நிதானமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் லக்ஸரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்காதும், ஒரே நாளில் நான் செஞ்சு முடிக்க வேண்டியிருக்கு, நான் ரொம்ப பிஸி ஓடிட்டுருக்கேன், நெருக்கி உங்களோட ஷெட்யூல் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் வாழலை. நீங்கள் டைமை பொறுத்த வரையும் நீங்கள் பரம ஏழைன்னு அர்த்தம். நீங்கள் அதில் வந்துட்டு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேயா? நீங்கள் வந்து டைமை வந்துட்டு லக்ஸரியாக நீங்கள் என்றைக்கு மாற்றுறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் பணக்காரன் ஆகிறீங்க. நீங்கள் உண்மையிலுமே பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலையாக செய்ய வேண்டியது பிஸியாக இருக்கிறதுல பெருமைப்படாமல் இருக்கிறது தான்.